தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்லேபி மீன் வறுவல். இதெல்லாம் வந்துட்டு ஸ்லேபி மீன். இதுதான் வந்துட்டு ஆற்றுல கிடைக்கிற பப்பை மீன். இந்த மீன் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப அம்பிடாது, ஏதாவது ஒன்று தான் அம்பிடும். 10 ஸ்லேபிக்கு ஒரு பப்பை தான் அம்பிடும். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி பப்பை மீன் ஸ்லேபி மீன்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது பிள்ளால் சுரண்டினது, இது இன்னும் பிள்ளால் எடுக்கலை. இது பிள்ளால் இனிமேல் தான் எடுக்கணும். ஆனால் அந்த ஸ்லேபிக்காக பப்பை டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பார்க்க புள்ளி சின்னதாக இருக்கும். ஸ்லேபிக்கு அதுக்கு இதான் வித்தியாசம். மீன் வறுக்க தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 வெங்காயம், அரை தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாத்தையும் மிக்சியில் விட்டு நல்லா அரைச்சி அதை மீனில் போட்டு பரட்டி நம்ம வறுத்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மீனோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி மிக்சியில் வச்சாச்சு. பாருங்கள், மீன் வறுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் புதுசாக காய்ச்சல் லெமன் பறிச்சிக்கிறோம். முள் வேற குத்துது. எங்கள் வீட்டில் காய்ச்சல் லெமன் கொஞ்சம் காயாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்லாயிருக்கும். கொய்யா மரமும் ஒரு எலுமிச்சை மரமும் ஒன்றாவே சேர்ந்து வளர்ந்துருக்கு. அது ரெண்டும் பாருங்கள் கரெக்டாக வழியிலே அதை அந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் தலை போட்டு வச்சுருக்கோம். நல்லா நிழலாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. செம்ம பிஞ்சு வச்சுருக்குங்க. எலுமிச்சை மரத்தில் வந்துட்டு இலைக்கு இலை காய் வச்சுருக்கு. ஆனால் எங்கள் மரம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அந்த கொழுந்து நுனிக்கு நுனி பூ வச்சு கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள் பூ அப்படின்னா நுனிக்கு நுனி காய் வச்சுருக்கிறது. காய்னா அங்கே பாருங்க கிளைக்கு கிளைலாம் இருக்காது, அந்த நுனியில் போயிட்டு கொத்து கொத்தா நம்ம திராட்சை கொத்துன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி திராட்சை கொத்து மாதிரி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. சொன்னாலே திராட்சை கொத்துன்னா சொல்லலாம், அப்படி தான் காய்ச்சிருக்கு. ஏன்னா நுனிக்கு நுனி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. நம்ம எட்ட காய்ச்சாலே அந்த காய் எப்படா பெருசு பெருசாக இருக்குமா சின்ன சின்னதாக இருக்குமான்னு டவுட். பெருசு பெருசாக தாங்க இருக்குது காய், அது உள்ளார இருக்குது. அந்த மசாலா அரைச்சி வச்சுட்டோங்க. சொன்னோம்ல வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்ச மசாலா வந்துட்டு இந்த மசாலா கொஞ்சம் ஒரு பாதி லெமன் எடுத்துக்கிட்டேன். தக்காளி போட்டிருக்கோம், அதனால் மீனில் திரும்பி போட்டால் புளிக்குன்னு நினைக்காதீங்க. லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்கிறதுக்காக லெமனு, கொஞ்சம் உப்பு, காரப்பொடி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பெசரிட்டு மீனை காட்டுறோம் உங்களுக்கு. மீன்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த மீனை போட்டு பெரட்ட வேண்டியதான். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம தண்ணி ரொம்ப நிறையா ஊற்ற வேணாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா மேலேருந்து எண்ணெயை 2 ஸ்பூன் ஊற்றி வச்சுக்க வேண்டியதான். ஊற்றி வச்சு அதில் மிளகாய்த்தூள், காரப்பொடி, உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பெசரிக்கலாம். இல்லை லெமனை லாஸ்ட்டாக கொஞ்சம் ரெண்டே ரெண்டு டைம் மட்டும் கொஞ்சம் விடுங்க போதும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா டார்க்காக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எடுத்துக்கிறோம் எடுத்தாச்சு. மீனை நல்லா நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் மசாலா அது உள்ளே ஏற்றுறீங்களோ. நான் வந்து மீனில் வந்துட்டு ஒரு கேப் போட்டுக்கிட்டேன். இந்த பாருங்கள் அப்படி, ஏன்னா மீன் இந்த ஃபுல்லாக வறுத்தோம்னா அது உள்ளார காரம் ஏறாது, உப்பு வரப்புலாம் எதுவுமே ஏறாது. அதனால் மீன் ஃபுல்லாகவே கோடு போட்டு வச்சுக்கிட்டேன். அந்த கோடு போட்டோம்னா நமக்கு அதில் உள்ள காரம், உப்பு, சரப்பு எல்லாமே அது ஏறிடும். அதனால
எல்லா மீனுமே இப்படி போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பெரட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டு பெரட்டிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் மீன்லாம் நல்லா பெசரியாச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி எல்லா மசாலாவும் அரைச்சி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது யாருக்கு எப்படி இருக்குது, டேஸ்ட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு ஆற்றுல பிடிச்ச சிலேபி மீன், அதனால் நாங்கள் இந்த மசாலாலாம் போட்டு வறுத்துருக்கோம். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வைக்க போகிறோம் மீன் குழம்புன்னு வச்சுக்கலாம். புளி ஊற்றி வைக்க போகிறது கிடையாது, இது புளி ஊற்றாமல் வைக்கிற மீன் குழம்பு. பெருஞ்சீரகம் பூண்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயத்தையும் நல்லா வதக்கியாச்சு. வெங்காயமும் நல்லா பொன் வறுவலாக வறுந்துட்டுன்னு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டாச்சு. தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு தக்காளி வதக்குறோமோ அந்தளவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் வதக்குறோமோ நல்லா வாசனையாக இருக்கும். புளி ஊற்றாத குழம்புங்கிறதுனால நம்ம நாட்டு மீன், அதுவும் சிலேபி மீன் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு மீனில் எல்லா மீனையும் வச்சு அந்த டேஸ்ட் வராது, சிலேபி மீனுக்கு மட்டும் இந்த டேஸ்ட் வரும். பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புளி ஊற்றாத குழம்பு, அதனால் நல்லா சுருளாக வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வந்து தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். எவ்வளோ அளவுக்கு தண்ணி தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். அதில் மீனுக்கு அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த மசாலா வெங்காயம் தக்காளிலாம் அதெல்லாம் பாக்கி இருந்தது கொஞ்சம் இதில் போட்டுட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கும். பாருங்க, அடுத்தது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டிருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுருவோம். காரம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் பசங்களாம் இருக்கிறதுனால காரம் சாப்பிட மாட்டோம். இந்த பாருங்க, எல்லாம் வாங்கினா ஒன்று கண்ணாமூச்சி விளாட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. 2 பேர் படுத்துருக்காங்க. நல்லா மிளகாய்த்தூளை போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா கொஞ்சம் டைட்டாக வந்துடும். குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா இந்த கொதி வந்து சுண்டாக வந்துடணும் குழம்பு. அந்தளவுக்கு கொதிச்சாதான். ஏன்னா இந்த குழம்பு வந்து புளி ஊற்றி சாப்பிடாதவங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. புளி ஊற்றினா தான் பிடிக்காது சிலவங்களுக்கு. எங்கள் வீட்டுக்காரங்க புளியே அதிகமாக ஊற்றினா பிடிக்காது, அதனால தான். பாருங்க, மீன் குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சு இதாகிடுச்சு. அதில் வந்து மீன் தூக்கி போடுறோம். நான் ஏன்னா தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அது இன்னும் கொஞ்சம் நேரம் மீன் வேகணும்ல, அதனால் அந்தளவுக்கு சுண்டணும். அதனால் கொஞ்சம் கொதிச்சோடனே இதாக்கிட்டோம். அது சுண்டுனோம்னா கரெக்டாக ஆகிடும் அந்த மீன், அந்த குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா வயசு தான் சைடில் கேட்குற வயசு. சரி, ஊறியாச்சு. அடுத்து நம்ம தோசைக்கல்லை பற்ற வச்சு மீனை வறுத்துடலாம். இந்த பாருங்க, நல்லா பெசரி வச்சு மீன் எடுத்து தோசைக்கல்லை வச்சு வறுக்க போகிறோம். மீன் போட்டாச்சு அடுத்துல. நல்லா பெசரி வறுத்தாச்சு. உடையாமல் இருக்கு பாருங்க, நல்லா உடையாமல் இருக்கும். இருங்க, வேகட்டும். மீன் நல்லா வறுத்தாச்சு. ஆனியன், லெமன், மீன் வறுத்தாச்சு. பாருங்கள், மீன் கொஞ்சம் கூட உடைக்கல, தோல் உதிரல, எதுவுமே செய்யலை. பாருங்கள் இந்த மசாலா ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு நல்லா இருக்கா? எப்படி பாருங்க மீன் நல்லா இருக்கா? சரி சரி, பாருங்க மீன் வேற லெவல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தங்க பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.